2025 ஆகஸ்ட்ல லோகா படம் ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் உலக பூராவும் இந்தியாலையும் மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்ட் படைச்சிச்சு. லோகா படத்துடைய வெற்றி மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹெல்தியான விஷயமா அமைஞ்சது. ஃபீல் குட் மூவிஸ்லயும் த்ரில்லர் மூவிஸ்லயும் மலையாளம் இண்டஸ்ட்ரியை அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல படங்கள்லாம் எப்பவுமே வெளியே வரும். லோகா படம் ரிலீஸ் ஆன அதே டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த ஹிருதயபூர்வம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய மோகன்லால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாரு. அவருக்கு ஹார்ட் கொடுத்த மேஜர் ரவீந்திரநாத் உடைய பொண்ணான மாளவிகா மோகனன் அவங்களுடைய கல்யாணத்துக்கு மோகன்லால இன்வைட் பண்ண வராங்க. மோகன்லால் அந்த கல்யாணத்துக்கு வந்தா தன் அப்பாவே அந்த கல்யாணத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. மோகன்லாலுக்கு முதல்ல போக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் லேட்டர் கிளம்பி போறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்து கூட அவர் எப்படி இன்டராக்ட் பண்ணி என்னென்ன நடந்துச்சுங்கிறதா இந்த படத்துடைய கதை. தமிழ்ல மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு அப்படிங்கிற பாட்டுல சத்யராஜ் ராதா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பேரு அண்ணா நகர் முதல் தெரு. அதோட ஒரிஜினலான காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட், நாடோடி காட்டு, டோமன்டே சுவிசேஷங்கள், பிரகாஷன் படங்கள்லாம் எடுத்த சத்யன் அந்திகாடு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கு. ரைட்டர், டைரக்டர், ஆக்டர் ஸ்ரீனிவாசன் கூட சேர்ந்து எடுத்த நிறைய படங்கள் ஃபீல் குட் மூவி தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மோகன்லால் ஒரு சூப்பரான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. காமெடி, ஹார்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் அன்கம்ஃபர்டபிள்னஸ், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கம்ப்ளீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தார். மாளவிகா மோகனன் இந்த படத்துல அவங்களுடைய கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. பூவே உனக்காக படத்துல நடிச்ச சங்கீதா இந்த படத்துல மாளவிகாவுடைய அம்மாவா நடிச்சிருக்காங்க. உங்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது மோகன்லால் கூட மெயின் நர்ஸா வரக்கூடிய சந்தீப் பிரதாப் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார். அவருடைய ஆக்டிங்ல காமெடி டைமிங் செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்துடைய மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர். அவருடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்பவே வலு சேர்த்து இருந்துச்சு. சித் ஸ்ரீராமுடைய ஒரு பாடல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னதான் இந்த படத்துடைய எல்லா அம்சங்களும் ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த படத்துடைய குறைகள் சொல்லணும்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் லென்த் தான். படத்துடைய எல்லா காட்சிகளும் நல்லா இருந்தாலும் காட்சியுடைய அவசியம் என்னன்னு நிறைய காட்சிகள் நமக்கு தோண வச்சிரும். இந்த படத்துல நடிச்ச சில கேரக்டர்ஸை நமக்கு பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னு சில சமயம் தோணும். கேரக்டர்ஸையும் படத்துடைய லென்த்தையும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்த படத்துல தாராளமா ஒரு 20-25 நிமிஷம் குறைச்சிருந்திருக்கலாம். படத்துடைய கிளைமேக்ஸை ஒட்டி ஒரு ஆக்ஷன் காட்சியும் வருது. அதுவும் இந்த படத்துக்கு ரொம்பவே தேவையில்லாத மாதிரி தான் பட்டுச்சு. அதை தவிர இந்த படத்துல குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தை பார்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க ஜியோ ஸ்டார் OTTல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.